எங்களை ஆதரிக்கும் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தாய் சொல்லை தட்டாதே. எம்ஜிஆருக்கு 35வது படம், தேவருக்கு 2வது படம், 100 நாள் ஓடிய வெற்றி திரைப்படம். திரு சாண்டோ சின்னப்ப தேவரும் எம்ஜிஆரும் சிறந்த நண்பர்கள் என மேற்கண்ட பதிவில் பார்த்தோம். தாய்க்கு பின் தாரம் பெரும் வெற்றி பெற்ற படமாக அமைந்த போதிலும் அந்த படத்தை தெலுங்கில் டப் செய்ய எம்ஜிஆரிடம் ஒரு வார்த்தை கூட கூறாமல் செய்துவிட்டதால் இருவருக்கும் இடையே நட்பில் விரிசல் ஏற்பட்டது. அதன்பின் எம்ஜிஆர் தேவர் படத்தில் நடிக்கவே இல்லை. தேவர் அவர்களும் ரஞ்சினை வைத்து நீலமலை திருடன், உதயகுமாரை வைத்து யானைப்பாகன், ஜெமினிகேசன் அவர்களை வைத்து வாழ வைத்த தெய்வம் போன்ற படங்களை தயாரித்தார். ஆனால் நீலமலை திருடன் படத்தை மட்டும் சுமாராக ஓடியது. மற்ற படங்கள் அனைத்தும் தோல்வி படங்களாக அமைந்தன. இதில் பெரும் நஷ்டமடைந்த தேவர் மிகவும் மனக்கலக்கத்தில் இருந்தார். இருந்தாலும் மனம் தளராமல் அடுத்த படத்திற்கு தன்னுடைய வேலையை ஆரம்பித்தார். பாடல் பதிவு ரெக்கார்டிங் செய்ய அடுத்த படத்திற்கு செல்லும்போது ஒளிப்பதிவு மேதை ரங்கசாமி அவர்கள், அண்ணே, நீங்கள் ஏன் எம்ஜிஆரை வைத்து படம் எடுப்பதில்லை என்று கேட்டார். ஐயோ முருகா, நான் என்ன செய்வேன், அவர்தான் என் படத்தில் நடிக்க மாட்டேங்கிறாரே என்று கூறினார். இல்லைண்ணே, நீங்கள் எதற்கு இன்னொரு தடவை அவரிடம் பேசி பாருங்கள், கண்டிப்பாக அவர் உங்களுக்காக நடித்து கொடுப்பார் என்று கூறினார். தேவரும் தலையாட்டி விட்டு முருகன் விட்ட வழி என்று போய்விட்டார். இருவரும் ஸ்டுடியோவில் ஒரு நாள் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டார்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள், அண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்டார். தெய்வமே, நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு ஆற தழுவி கட்டி ஆனந்த கண்ணீர் வடித்த சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர், என்ன செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு எம்ஜிஆர் கேட்க, ஒன்றுமில்லை தம்பி, நான் இப்பொழுது அடுத்த படத்திற்கான பாடல் ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கிறேன், அதை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் என்று அந்த பாட்டை போட்டு காட்டினார். சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய் என்ற பாடலை கேட்டதும் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்து போய், அண்ணே, இந்த படத்தில் யார் நடிக்கிறார்கள் என்று கேட்டார். நான் யாரையப்பா வைத்து நடிக்க வைப்பேன், உதயகுமாரை வைத்து நடிக்கலாம் என்று இருக்கிறேன் என்றார். அண்ணே, இந்த படத்தில் நான் நடிக்கட்டுமா என்று கேட்டார். ஐயோ தெய்வமே, நீ நடித்தால் மட்டும் போதுமே, அதைவிட வேறு எனக்கு என்ன இருக்கிறது என்று கூறி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உடனடியாக அந்த கதையை கூறும்படி எம்ஜிஆர் கேட்டார். இதோ அப்படி என்று சொல்லி கூறி ஆரூர் தாஸை அழைத்தார். அந்த கதையை எம்ஜிஆரிடம் கூறும்படி கேட்டுக்கொண்டார். அவரும் ஆரூர் தாஸ் கூற கதை மிகவும் பிடித்து போய்விட்டது. அண்ணே, இனி நான் உங்களுக்கு எல்லா படத்திற்கும் கால் ஷீட்டு தருகிறேன், என்னை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பெருந்தன்மையாக கூறிவிட்டார். தேவருக்கோ தலைகால் புரியவில்லை. தெய்வமே தன் முன் தோன்றி இந்த வார்த்தையை கூறுகிறதா என்று பிரமித்து போய்விட்டார். மிக்க மகிழ்ச்சியில் அந்த படத்திற்கான வேலைகளை தொடங்கினார். ஆரூர் தாஸை அழைத்து, ஐயா, புரட்சி தலைவருக்கு தகுந்தமாறு சில வசனங்களையும் காட்சிகளையும் மாற்றி எழுதி கொண்டு 2 நாளில் என்னை பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டார். அவரும் அப்படியே வசனங்களை மாற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு தகுந்த மாதிரி காட்சிகளையும் மாற்றி தயார் செய்துவிட்டார். படப்பிடிப்பு தொடங்கி 25 நாட்களில் படம் தயாராகிவிட்டது. எதிரணியில் இருப்பவர்கள் கலர் படம், பிரம்மாண்டம், ஷெட்டிங் என்று பல வகைகளில் அசத்தி பிரம்மாண்டத்தை காட்ட முற்பட்டனர். ஆனால் இந்த படம் செலவே இல்லாமல் மிக குறுகிய கால தயாரிப்பில் தயாராகி படம் பெரும் வெற்றி பெற்றது. அப்போதுதான் அந்த நஷ்டமடைந்த படங்கள் அனைத்து வசூலியும் தாண்டி 100 நாட்களுக்கு மேல் அதிக தியேட்டர்களில் ஓடி
வசூல் சாதனையும் புரிந்தது. இனி எனக்கு பெரும் நம்பிக்கையும் வந்துவிட்டது என்று ஃபீல்டில் உள்ளவர்கள் அனைவரிடமும் கூறி மிகவும் சந்தோஷப்பட்டார் தேவர். தாய் சொல்லை தட்டாதே படம் பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணம் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள். காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை அந்த பாடலும், காட்டுக்குள்ளே திருவிழா கன்னி பொண்ணு மணவிழா பாடலும், போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே என்ற பாடலும், சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் என்ற காதல் பாடலும், பூரங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை மனமே என்ற சோக பாடலும், பட்டு சேலை காற்றாட பருவமே நீ பூத்தாட என்ற பாடலும், ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் பாடலும் அருமையான பாடல்கள் படத்தின் வெற்றிக்கு பெரும் உதவி புரிந்தன. திரு ஆரூர்தாஸ் அவர்களின் அம்மா சென்டிமெண்ட் கலந்த வசனங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வாயிலிருந்து பேசியது அனைவர் கவனத்தையும் இழுத்தது, அருமையாக அமைந்தது. சண்டை காட்சிகளும் பிரமிக்க வைத்தன. அதனால் அந்த படம் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைத்து தரப்பு ரசிகர்களையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது இந்த படம். புரட்சி தலைவர் ஒவ்வொரு காட்சியிலுமே யதார்த்தமாக நடிப்பவர். மிக நடிப்பு இல்லாமல் மிகவும் சாதாரணமாக இருக்கும். அந்த நடிப்பில் அவருடைய சிரிப்பு, சண்டை காட்சிகள், காதல் காட்சிகள் அனைத்திலும் முத்திரை பதித்தவராக ஒரு சிறந்த நடிப்பாளராக விளங்கினார். அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் படம் பார்த்து அவருடைய கொள்கைகளையும் அவருடைய பாடல் வரிகளின் தத்துவங்களையும் ஏற்றுக்கொண்டனர் என்றே கூற வேண்டும். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை படைத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே என்ற சமூக அக்கறையுள்ள பாடல்கள்லாம் அவர் படத்தில் ஒவ்வொரு படத்திலும் இடம்பெறும் என்பதில் சிறிது மையமில்லை. இந்த படத்தில் அண்ணனாக திரு எஸ்.ஏ. அசோகன் அவர்களும், அபிநய சரஸ்வதி சரோஜதேவிக்கு அப்பாவாக திரு எம்.ஆர். ராதா அவர்களும் நடித்திருப்பார்கள். எம்.ஆர். ராதாவின் அனாவசியமான நடிப்பு, பேச்சு திறமையால் அந்த அப்பா கதாபாத்திரம் மிக அருமையாக படத்தில் பிரதிபலிக்கும். அவர் தன்னுடைய மகளை திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பெண் பார்க்க அம்மாவை அழைத்து வரும்படி கூறுவார். அதை சரோஜதேவி அவர்கள் எம்ஜிஆரிடம் கூற, அப்பா இறந்த பிறகு எந்த மங்களகரமான காரியத்திற்கும் ஈடுபட மாட்டார் என்றும், நான் மட்டும் என் தாயை வணங்குகிறேன், என் தாய் சொல்லே மந்திரமாக கருதுகிறேன், தாய் சொல்லை தட்டாமல் வாழ்ந்து வருகிறேன் என்று கூறுவார். அந்த மாதிரி வசனங்கள் அந்த படத்தில் ஆரூர்தாஸின் கைவண்ணத்தில் மிக அழகாக அமைந்திருக்கும். திரு அசோகன் அவர்கள் எம்ஜிஆருக்கு அண்ணனாக நடித்திருப்பார். அவர் ஒரு கொள்ளைக்கார கும்பலை சேர்ந்தவர். அவரை கண்டுபிடிப்பதற்காகவே சிஐடி ராஜுவாக திரு எம்ஜிஆர் அவர்கள் தம்பியாகவும் நடித்திருப்பார். அவர்கள் இருவருக்குள்ளும் அண்ணன் தம்பி என்று தெரியாமல் மோதும் சண்டை காட்சிகள் மிகவும் பிரமிப்பாக இருக்கும். திருமதி கண்ணாம்பாள் அவர்கள் நடித்திருப்பார்கள். அவருடைய நடிப்பு ரொம்ப அழகாக அமைந்திருக்கும். எம்.ஆர். ராதா பெண் கேட்டு கண்ணாம்பாளிடம் வரும்போது தன் கணவனை கொன்றவன் இவன்தான் என்பதை அறிந்து கொதிக்கும் காட்சிகளிலும் அதை எம்ஜிஆரிடம் எடுத்து கூறும் விதமும் மிக அழகாக படமாக்கப்பட்டிருக்கும். அந்த பெண் உனக்கு வேண்டாம், ஒரு கொலைகாரன் மகளை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது
என்று கூறும் காட்சியில் திரு எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பு மிக தத்ரூபமாக அமைந்திருக்கும். அண்ணன் தாய் சொல்லை தட்டியதால் திருடனாக மாறிவிட்டதையும், திரு எம்ஜிஆர் அவர்கள் தாய் சொல்லை தட்டாமல் வாழ்ந்து வந்ததனால் இன்று பெரிய போலீஸ் அதிகாரியாக, அதாவது சிஐடி இன்ஸ்பெக்டராக இருப்பதையும் படத்தில் சுட்டி காட்டியிருப்பார்கள். கடைசியாக கிளைமேக்ஸ் காட்சியில் திரு அண்ணன் எஸ்.ஏ. அசோகன் அவர்கள் அடிபட்டு இறந்து போகும்போது அண்ணா அண்ணா என்று எம்ஜிஆர் துடிக்கும் காட்சியில் மிக தத்ரூபமாக நடித்திருப்பார். அபிநய சரஸ்வதி பாடல் காட்சிகளிலும் சரி, நடன காட்சிகளிலும் சரி, பாடல் வாய் அசைவிலும் சரி, தன்னுடைய அழகான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்திருப்பார். ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் பாடல் காட்சியில் வெற்றி வெற்றி என்று சொல்வதும், எனக்குந்தான் வெற்றி என்பதும் இந்த படத்திலிருந்து தான் அந்த வெற்றி வெற்றி என்ற சொல் ஆரம்பமானது. கடைசி வரியில்தான் ராத்திரி பகலாய் அலைபவனாம், ரகசிய போலீஸ் சேவகனாம் என்று முடிக்கும்போது தான் அந்த உற்சாக மிகுதியால் தன் தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து சரோஜா தேவியை அணைத்தபடி மிக சிறப்பாக இயல்பாக நடித்திருப்பார்.